உங்களுக்கு 11ஆம் அதிபதி தசையோ அல்லது 11ஆம் அதிபதி புத்தியிலையோ இப்போ நடக்குன்னு வச்சுக்கங்க. 11ஆம் இடம் என்பது தான் நம்முடைய எண்ணங்கள் சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது நம்மளோட மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய இடம். இவரோட தசை புத்தி நடக்குன்னு வச்சுக்கங்க. இவர் வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு, இடம், வாகனம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தசை நடத்துகிறாரு, புத்தி நடத்துகிறாரு. அப்படின்னா உங்களுக்கு இந்த தசையில் புத்தியில் நிச்சயமாக உங்கள் மூத்த சகோதரத்தின் மூலமாக உதவிகள் அல்லது வந்து அவங்களோட ஆதரவன் மூலமாக உங்களுக்கு வீடு, மனை நிச்சயமாக அமையும். 2வது 11ஆம் இடம் என்பது நம்முடைய எண்ணங்கள் நிறையக்கூடிய இடம். அப்போ 11ஆம் பாவகம் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் படி நமக்கு வந்து வீடு, மனை நிச்சயமாக இந்த திசை புத்தியில் அமையும். 2வதுங்க சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அழகான வீடும் அமையும், இயற்கையான வீடும் அமையும். அது வந்து 5, 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல வீடு, நல்ல மனை அமையும். தரமான வீடு அமையும்னா செவ்வாய் 2, 4, 6, 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா அந்த வீடு ஒரு தரமான முறையில் நிச்சயமாக இந்த திசை புத்தியில் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.